வேலைக்கு போகணும். அவங்க வந்து வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு நம்ம ஊண்டுகோல் அறக்கட்டளை வந்து ரொம்ப ஒரு பிடிவாதமாக இருக்குது. அவங்கனால இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு கால் வேணுமா அது பண்ணித்தரோம், அல்லது கை வேணுமா அது வந்து ஜூன் மாதம் வந்து செயற்கை கை வந்து நம்ம பண்ண போகிறோம். எல்லா மாற்றுத்திறனாளிகளும் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும் அப்படின்னா என்னை கட்டாயம் தொடர்பு கொள்ளலாம். அனைவருக்கும் வணக்கம். கிரீனர் பாயிலேருந்து ஜெகதீஷ். இன்றைக்கி வந்து நம்ம இங்கே தொண்டாமுத்தூர் பக்கத்தில் ஒரு ஊன்றுகோல் அறக்கட்டளை அப்படின்ற ஒரு அறக்கட்டளைக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பயோகேஸ் பிளான்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இங்கே 1000 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி. இங்கே உள்ள என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஒரு அறக்கட்டளை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன மாதிரியான சப்போர்ட்னால், அவங்க ட்ரீட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் அவங்க குழந்தைங்களுக்கு உண்டான கல்வித்தொகை, ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஐயா கருணாகரன் ஆஃபீஸில் தான் இருக்கார். அவரையும் நாம் மீட் பண்ணி என்னென்ன விஷயங்கள் செஞ்சிட்ருக்காரு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். நாங்கள் கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் பகுதியில் ஊன்றுகோல் அறக்கட்டளை நிறுவன தலைவர் கருணாகரன். நம்ம ஊன்றுகோல் அறக்கட்டளை வந்து மாற்றுத்திறனாளிகளோட நலத்துக்காக ஏற்படுத்தப்பட்டது. கடந்த 20 ஆண்டுகளாக நம்ம செயல்பட்டு வரோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான அனைத்து வகையான நலத்திட்ட உதவிகளும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அரசாங்கத்தால் உதவி கேட்டு அரசாங்கம் மூலமாக வர உதவிகளுக்கு சிறந்த ஒரு வழிகாட்டியாகவும் நாங்கள் திகழ்ந்துட்டு வரோம். இப்போது நம்ம ஊன்றுகோல் அறக்கட்டளை கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக செயல்பட்டுட்டு வருது. இங்கே வந்து நம்ம ஊன்றுகோல் அறக்கட்டளையில் பயன்படும் மாற்றுத்திறனாளிகள் கம்பல்சரியாக வேலைக்கு போகணும், அவங்க வந்து வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு நம்ம ஊன்றுகோல் அறக்கட்டளை வந்து ரொம்ப ஒரு பிடிவாதமாக இருக்குது. அவங்களால முடிஞ்ச வேலையை செய்யுங்க. அதுக்காக தான் நம்ம வந்து எல்லாருமே நம்ம டீமில் இருக்கிற எல்லாருமே வந்து மாற்றுத்திறனாளிகள் தான். அதனால் எல்லாருமே முடிஞ்ச வேலையை செய்யுங்க. உங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் நம்ம பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம். இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு கால் வேணுமா அது பண்ணித்தரோம், அல்லது கை வேணுமா அது வந்து ஜூன் மாதம் வந்து செயற்கை கை வந்து நம்ம பண்ண போகிறோம். வர ஜூன் அல்லது ஜூலை மாதம் முதல் வாரத்தில் நம்ம ஊன்றுகோல் அறக்கட்டளை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் கை இல்லாதவங்களுக்கு, அதாவது பிலோ இந்த இடத்துல பிலோ நீ இங்கே இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை இந்த இடத்துல இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் கை வந்து செயற்கை கை ரோபோட்டிக் கை வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அது வந்து ஜூலை மாதம் நம்ம கொடுக்க போகிறோம். அதே மாதிரி ஜூன் மாதம் 13வது வருஷமாக நம்ம வந்து மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு கல்வி உதவி கொடுக்க போகிறோம். அதில் மாற்றுத்திறனாளிகள் குழந்தைங்க நல்லா படிக்கிற குழந்தைங்க எங்களை அப்ரோச் பண்ணலாம், அல்லது மாற்றுத்திறனாளிகளோட குழந்தைங்க எங்களை அப்ரோச் பண்ணலாம். 2026 வந்து 2025-26 கல்வியாண்டோடது நாங்கள் எடுத்துட்டோம். அடுத்த 26-27 கல்வியாண்டுக்கு நீங்கள் தாராளமாக எங்களுக்கு அப்ரோச் பண்ணலாம். யாருக்கெல்லாம் வந்து எங்களோட அந்த விதிமுறைகளுக்கு படி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் கல்வி உதவித்தொகை அளிக்கப்படும். அதே மாதிரி எல்லா மாற்றுத்திறனாளிகளும் வேலைகளுக்கு அவங்கவுங்க சுய வேலை வாய்ப்போ அல்லது ஏதோ ஒரு வேலைக்கு செல்றதுக்கு நம்ம ஊன்றுகோல் அறக்கட்டளை ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் பகுதியில் நம்ம ஊன்றுகோல் அறக்கட்டளை செயல்பட்டுட்டு வருது. அங்கே வந்து நீங்கள் கட்டாயம் வந்து நீங்கள் சொல்லலாம். இப்போ நான் பேசும்போதே கீழே வந்து நம்ம லேண்ட்லைன் நம்பரும் என்னோட நம்பரும் அதில் வரும். லேண்ட்லைன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். கட்டாயம் நாங்கள் வந்து ஒரு டைம் சொல்கிறோம். அந்த டைமில் வந்து எங்களை பாருங்கள். அதே மாதிரி இந்த சேனல் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறவர் வந்து நம்ம ஹோமுக்கு வந்து பயோகேஸ் வந்து பண்ணி கொடுத்தாரு. அந்த பயோகேஸ் பண்ணும்போது தான் நான் இந்த மாதிரி அவங்க சேனலே வந்து பயோகேஸ்க்காக ஏற்படுத்தப்பட்ட சேனல் தான். நம்ம வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு அது கேள்விப்பட்டு அது நான் அவர் சொன்ன உடனே என் சேனல்லையும் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி அது போட்டிருக்காரு. பயோகேஸ் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் எல்லாருமே பயோகேஸுக்கு மாறுங்க. நம்ம இயற்கையை வந்து நம்ம பாதுகாக்கிறது நம்ம பொறுப்பு. நம்ம தலைமுறையோட இந்த இயற்கையெல்லாம் அழிஞ்சு போகக்கூடாது. அதனால எல்லாருமே வந்து இயற்கையை பாதுகாக்கணும். அதே மாதிரி நம்ம ஊன்றுகோல் அறக்கட்டளைக்கு பல நன்கொடையாளர்கள் தேவைப்படுறாங்க. எங்கள் மாற்றுத்திறனாளிகளும் இருக்காங்க, வயசானவங்களும் இருக்காங்க. அந்த வகையில் நாராயணன் சாமி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து தென்னமநல்லூர் பகுதியில் இருக்கிறாரு. அவர் வந்து அறிமுகப்படுத்தினவர் தான் பயோகேஸ்காரங்க.
அந்த நாராயணசாமி அந்த சார் தான், நாராயணன் சார் தான் நம்மளுக்கு வந்து பயோகேஸுக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க. அந்த டைமில் இந்த சமயத்தில் நான் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க. நம்ம ஊன்றுகோல் அறக்கட்டளைக்கு இது வரைக்கும் இன்னுமேலும் எங்களுக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்கிற அனைத்து நன்கொடையாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உங்களுடைய உதவிகள் இனி வருங்காலங்களில் அதிகமாக தேவைப்படும். அதே மாதிரி நன்கொடையாளர்களும் அதிகமாக தேவைப்படுவாங்க. எங்களுக்கு பார்த்து உதவி பண்ணுமாறு நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்ம பயோகேஸ்கார் ஜெகதீஷ் சாருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் ஒரு சின்ன கேள்விங்க, என்னன்னா இப்போ நீங்கள் இந்த ஊன்றுகோல் அறக்கட்டளை தமிழ்நாடு முழுக்க உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு பண்ணுறீங்களா, இல்லை கோயம்புத்தூர் மாவட்டம் மட்டும் பண்ணுறீங்களா நீங்கள்? இல்லை, இந்த கேம்ப் வந்து ஜூலை மாதம் வைக்கக்கூடிய கேம்ப் வந்து கைக்கு உண்டான கேம்ப்புங்க. அது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் நாங்கள் பண்ணுறோம். மற்றபடி உதவிகள் வந்து நம்ம கோவை மாவட்டத்தில் மட்டும்தான் பண்ணுறோம். கோவை மாவட்டத்துக்குள்ளார எங்கே இருந்தாலும் நம்ம அது மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உதவிகள் பண்ணுறோம். இப்போ இந்த கல்வித்தொகை சொன்னீங்க பார்த்தீங்களா, இது எப்படி நம்ம ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு, கல்லூரி அது மாதிரி அவங்களுக்கா? இன்னொன்று வந்து என்னென்னா, இதை வந்து அப்ளை பண்ணுற தகுதி என்ன தகுதி வேணும்? அந்த வருமான சான்றிதழ் கொடுக்கணும். வருமான சான்றிதழத்தில் நாங்கள் வந்து ஒரு சில கண்டிஷன் வச்சுருக்கோம். அதெல்லாம் நாங்கள் பார்ப்போம். போனோஃபைடு சர்டிஃபிகேட்டு, எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்களோ அந்த போனோஃபைடு சர்டிஃபிகேட்டு, மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை, அதுக்கப்புறம் யூடிஐடி கார்டு, அதே மாதிரி எங்களுக்கு அந்த வருமான சான்றிதழ் இதெல்லாமே கொண்டு வந்து கொடுக்கணும். நாங்கள் வந்து நேரில் வந்து வெரிஃபை பண்ணுவோம். வெரிஃபை பண்ணி அதெல்லாம் உண்மை தான் அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் கட்டாயமாக வந்து அந்த கல்வி உதவித்தொகையில் ஒரு பகுதி அல்லது மேக்சிமம் மொத்தமாகவே நாங்கள் கொடுக்கறதுக்கு வாகனம் பண்ணுவோம். அப்போ அதாச்சும் இப்போ ஒரு காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னா செமஸ்டர் ஃபீஸ் என்ன வருதோ, இப்போ நீங்கள் சொல்கிற தகுதியெல்லாம் எலிஜிபிள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து அவங்க கண்டிஷன் பார்த்து மொத்தமாக வந்து அவங்களுக்கு 45,000 ரூபாய் அப்படின்னா, எங்கள் கண்டிஷனுக்கெல்லாம் அவங்க ஓகே ஆனாங்க அப்படின்னா அதில் பாதி தொகை நாங்கள் கொடுப்போம். 20,000 ரூபாய் பக்கம் நாங்கள் கொடுப்போம். சிறப்புங்க. ஆனால் இது வந்து கோவை மாவட்டத்தில் உள்ளவங்க. ஆமாம், கல்வி உதவித்தொகை வந்து கோவை மாவட்டத்துக்கு மட்டும்தான். இப்போது தமிழ்நாடு முழுக்க நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கேம்பெல்லாம் வச்சு நடத்துவோம். செயற்கை கை, செயற்கை கால், இதெல்லாமே கேம்ப் வந்து நாங்கள் பண்ணுவோம். அது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாற்றுத்திறனாளிகளும் வந்து கலந்துக்கலாம். அவங்க வந்து அளவு கொடுத்துட்டு அதை வந்து அவங்க பயன்படலாம். இது முழுக்க முழுக்க எல்லாமே இலவசம்தான். இது வந்து அவங்க வந்துட்டு போகிற செலவு மட்டும்தான். யாரும் காசு கொடுக்க வேண்டியதில்லை. இது முழுக்க முழுக்க இலவசம் தான். இப்போ கேம்ப் நடக்கிறது வந்து கோவையில் தான் நடக்கும். ஆமாம், கோவை மாவட்டத்தில் தான் நடக்கும். உங்கள் அலுவலகத்தில்? என்னோட அலுவலகம் அல்லது பேருந்து நிலையம், ரயில் நிலையம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று அருகாமையில் நம்ம பண்ணுவோம். கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாற்றுத்திறனாளிகளும் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும் அப்படின்னா என்னை கட்டாயம் தொடர்பு கொள்ளலாம். எங்களால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.